வசனத்துல யாருடைய கண்கள் போட்டிருக்கு? ஓகே, நம்மளுடைய கண்கள் வந்து எவ்வளவு தூரம் பார்க்கும்? உங்க வீடு தெரியுதா? இங்க இருந்து தெரியல. எங்க வீடு தெரியுதா? ஆனா கர்த்தருடைய கண்கள் உலகம் முழுவதும் போதும். எப்படியா? உலகம் முழுவதும் போகுது அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்றாங்க. ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு அப்பா இருந்தாரு. ராமு, பையன் பேரு சோமு. அப்பா பேரு என்ன? பையன் பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க போய் டெய்லி அவங்க தோட்டம் வச்சுக்கிறாங்க. இது நம்ம இருக்கிற இடம் பேர் என்ன? என்ன தோட்டம்? அதுக்கு ஒரு பேர் இருக்குது, யாருக்குமே தெரியாதா? ஏதேன் தோட்டம். அந்த மாதிரி ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு யார் யாரு போறாங்க? ராமுவும் சோமுவும் போறாங்க. போகும்போது பெரிய பெரிய மரம்லாம் இருந்தது அந்த தோட்டத்துல. இருக்கும்போது அங்க அப்படின்னு சொல்லி நிறைய பறவைங்க வந்து அந்த தோட்டத்தில் இருக்க பழங்களை சாப்பிட வந்துச்சு. நாங்களும் இங்க வந்து நிறைய தென்னை மரம் இருக்குல்ல, இங்க ஃப்ரீ டைம்ல நாங்க வரும்போது நிறைய தென்னை மரத்துல கிளி இளநிய உடைச்சி குடிச்சதை எங்க கண்ணால நாங்க பார்த்துருக்குறோம். நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்க நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. பச்சை கிளி ஒரு முழு இளநிய உடைச்சு குடிச்சதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த ராமுவும் சோமுவும் என்ன பண்றாங்க? பறவைங்க தெரியலையா? அது அந்த பறவைங்கள தெரியுதா? பறவை தெரியுதா? அந்த பறவைங்கள, இது கதையே கிடையாது, ஃபர்ஸ்ட் இது சும்மா இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இந்த பறவைங்க சாப்பிடுறத பார்த்து இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. இப்போ எந்த ஊர்லயாவது பறவை வந்து மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட தான் காக்கா என்ன பண்ணும்? புடிங்கன்னு ஓடும். ஆனா நிஜமாவே பைபிள்ல ஒரு மனுஷனுக்கு காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சான். அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த கதை பேர் என்ன தெரியுமா? யாருக்கு தமிழ் தெரியும்? நல்லா தெரியும். ஒருத்தர் மட்டும் இந்த கதையில இருக்கிற இந்த எழுத்த, தமிழ் எழுத்த பார்த்து படிக்க போறீங்க. எலியாவும் வெரி குட். எலியாவும் காகங்களும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இது பாரு வசனம் யாருமே கவனிக்கலையே. இங்க பாரு, எல்லாம் கை கட்டு வாசிக்கிறேன் பாருங்க. காகங்கள் எலியாவுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காக்கா என்ன கொண்டு வந்துச்சான்? அப்பமும் இறைச்சியும். பர்கரும் KFC சிக்கனும் கிடையாது. அப்பமும் இறைச்சியும் வந்து காக்கா யாருக்கு கொண்டு வந்துச்சு? எலியா. இந்த கதையை நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இஸ்ரவேல், நல்லா கொஸ்டின் கேட்பேன். நிறைய இடம் பேர் வரும், கேரக்டர் பேர் வரும், நடுவில் நிறைய பேர்லாம் வரும். ஓகேவா? நான் கடைசியில எத்தனை கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன்? 5 கொஸ்டின். இஸ்ரவேல் ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க, ராஜா ராணி. ராஜா பேரு ஆகாப். எல்லாம் சொல்லுங்க. ஆகாப். எந்த ஊர் அது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ராணி இருந்தாங்க. ராஜா பேரு ஆகாப், ராணி பேரு யெசபேல். ஆகாப், யெசபேல்.
இவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை தான் எப்பவுமே செய்வாங்க. கர்த்தருக்கு என்ன காரியம் பிடிக்காதோ அது அப்படியே ஆப்போசிட்டா பண்றது தான் யாருடைய வேலை? ரெண்டு பேருடைய வேலை. ஆகாபும் எசபேலுடைய வேலையும் அப்படிதான் பண்ணாங்க. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா கல்லுலயும் மண்ணாலையும் செஞ்ச ஒரு பெரிய சிலைய உண்டு பண்ணி அத என்ன பண்ணாங்க? வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிலை பேர் என்ன தெரியுமா? பாகால். எல்லாம் சொல்லுங்க. அவங்க வணங்கினதும் இல்லாம ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இனிமே பாகால் தான் யாரு? உங்களுடைய தெய்வம். அதை நீங்க என்ன பண்ணணும்? எல்லாம் சாஷ்டாங்கமா படுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு கட்டளை போடுறாங்க? எந்த ஊருக்கு? வெரி குட், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை போடுறாங்க. அப்படி போட்ட உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பாகாலுக்கு முன்பாக ஐயா 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 அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆடினாங்க. என்ன பண்ணாங்க? டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாகாலுக்கு முன்பாக டான்ஸ் ஆடினாங்க. அது மட்டும் இல்லாம ஆகாபும் எசபேலும் அந்த பாகாலுக்கு பணிவிட செய்யறதுக்கு 2 வேலைக்காரங்களை வச்சாங்க. யாரு? அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாகாலை பத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய இஸ்ரவேல் ஜனங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா பாகாலை கும்பிட ஆரம்பிச்சாங்க. இது கர்த்தருடைய பார்வையில தப்பா ரைட்டா? தப்பு. எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. நான் அவங்கள விட்டுட்டு ரோட்ல போறவங்கள பார்த்து நீதான் அம்மா அப்பான்னு சொன்ன எங்க அம்மா அப்பா கோவம் வருமா வராதா? அதான் இந்த கதையிலயும் நம்மள யாரு உண்டாக்குனது? ஏசப்பா தான் உண்டாக்குனாரு. நம்மள படைச்சது அவர் தான். அவரை விட்டுட்டு இப்ப எங்க போயிட்டாங்க? யார்கிட்ட? நான் ஒரு பெரிய சிலை பேர் சொன்னேனே, பாகால் கிட்ட போயிட்டாங்க. அந்த 2 பேரும் அந்த வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, இங்க பாரு, கவனி கவனி கவனி. அந்த 2 வேலைக்காரங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, இதோ பாரு, நம்ம ஊர்ல நல்லா மழை வரணும்னா என்ன பண்ணணும்? நீ பாகால கும்பிடணும். அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல ஆறுல நல்ல தண்ணி ஓடணும்னா நீ என்ன பண்ணணும்? பாகால கும்பிடணும். என்ன வரணும்னா பாகால கும்பிடணும். ஃபர்ஸ்ட் மழை வரணும்னா யாரை கும்பிடணும்? பாகால கும்பிடணும். ரெண்டாவது ஆறுல தண்ணி ஓடணும்னா நீ யாரை கும்பிடணும்? பாகால கும்பிடணும். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், யாரு நமக்கு மழையும் தண்ணியும் கொடுக்கிறது? வெரி குட். அவரை தவிர யாராலையும் நமக்கு மழையும் தண்ணியும் கொடுக்க முடியாது. ஏசப்பா இந்த உலகத்துல 7 நாள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரு. தெரியுமா? எத்தனை நாள் சிருஷ்டித்தாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரு, மரம் செடி கொடியை சிருஷ்டித்தாரு, நட்சத்திரங்களை சிருஷ்டித்தாரு. அப்புறம் வேற என்ன? யார சொல்ல போறீங்க? பறவைகளை சிருஷ்டித்தாரு. வேற என்ன? மிருகங்களை சிருஷ்டித்தாரு, மீன்களை சிருஷ்டித்தாரு. கடைசியா யார சிருஷ்டித்தாரு? வெரி குட். அந்த மனுஷன் பேர் என்ன? ஆதாம் ஏவாள். ஆகவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவரை தவிர வேற யாரும் சிருஷ்டிகர் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் அந்த பாகால் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க? ஐயா 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 அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆடுறாங்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது, அந்த ஊரே டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது, அந்த ஊர்ல ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு. அவர் பேர் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அவர் பேரை யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இப்ப கூட படிச்சோம்ல அந்த தலைப்பு, எலியா. அந்த எலியான்ற தாத்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாகால வணங்காதவரா இருந்தாரு. யாரு? எலியா. அந்த எலியா என்ன பண்ணுவாருன்னா டெய்லி ஜபம் பண்ணுவாரு. இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க? விபிஎஸ்க்கு பல்லு விளக்கணும், குளிச்சோம், அப்படியே கிளம்பி
வந்துட்டோம். ஆனா ஜெபம் பண்ணல. ஆனா எலியா அப்படி கிடையாது. காலையில பல்லு விளக்கறதுக்கு முன்பாக, குளிக்கிறதுக்கு முன்பாக, எதை செய்யறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணுவாரு. பைபிள் சொல்லுது எலியாவோடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லுது. இந்த எலியா ஜெபம் பண்ணும்போது ஒரு சத்தம் வருது வானத்துல இருந்து. எலியாவே. யார் கூப்பிடுறது? வெரி குட். கர்த்தர் கூப்பிடுறாரு, எலியாவே அப்படின்னு கூப்பிட்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன நம்புறாங்க தெரியுமா? ஏதோ பாகால்னு ஒரு தெய்வம் இருக்குதான், அது என்ன பண்ணா? மழைய கொடுக்குதான். வேற என்ன பண்ணா? ஆறுல தண்ணி ஓட பண்ணான். ஆனா என் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. நான் தானே உங்களுக்கு தண்ணி தரேன், நான் தானே உங்களுக்கு மழைய பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலியாவை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்க என்ன மறந்ததுனால அந்த ஊர்ல என்ன வரப்போகுது? வசனத்துல வாசிச்சோமே. வெரி குட். அந்த ஊர்ல பஞ்சம் வரப்போகுது. உன்னை சுத்தியும் பாரு, எல்லா இடத்தையும் பாரு, எப்படி இருக்கு? எந்த கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல பச்சை பசேல் இருக்குது. ஆனா இந்த போட்டோவை பாரு, எப்படி இருக்குது? எல்லாம் எப்படி இருக்குது? வறண்டு போயிருக்குது. அதனால எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமே உங்க ஊர்ல என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீ யார்கிட்ட போய் இதை சொல்லணும்? வெரி குட். யார்கிட்ட போய் சொல்லணும்? ராஜா கிட்டயும் ராணி கிட்டயும் போய் சொல்லணும். யார் அந்த ராஜா ராணி பேரு? ஆகாபும் எசபேலும். ஆனா எலியா போய் சொல்லுவாரா? யாராவது போய் ஈஸியா ராஜா கிட்ட பேச முடியுமா? ஆனா ஒருத்தர் போனாரு. அவர் யாரு? எலியா. ஒருவேளை எலியா போய் சொல்லி அந்த ராஜாவும் ராணியும் அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டா என்ன ஆகும் அவருக்கு? அதையெல்லாம் மீறி எலியா என்ன பண்றாரு? அப்படின்னு நடந்து போய் எங்க போயிட்டாரு? இப்போ அரண்மனைக்குள்ள போறாரு. அரண்மனைக்குள்ள யாரு இப்போ உட்கார்ந்து இருக்கிறது? ராஜா உட்கார்ந்து இருக்காரு. ராஜாவே, நீ பாகால இங்க வணங்கினதுனால, பாகால் தான் உனக்கு மழையும் தண்ணீரையும் கொடுக்கும் நினைச்சதுனால இந்த ஊருக்கு என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விறுன்னு எங்க இருந்து வெளியே வந்துட்டாரு? அரண்மனையில இருந்து இப்போ வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்தோடனே மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குது. யார் கூப்பிடுறது? ஏசப்பா. எலியாவே, நீ இங்க இருக்காத, இந்த ஊர்ல என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகுது. நான் உன்னை எங்க தெரியுமா அனுப்ப போறேன்? நல்லா அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. கேரீத். எல்லாம் சொல்லுங்க. நான் கேரீத்னு ஒரு ஆற்றங்கரை இருக்குது, அங்க போய் நீ என்ன பண்ணு? தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல போய் தங்கிக்கோ? கேரீத். அந்த கேரீத் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடம். தண்ணி இருக்குது, பச்சை பசேல்னு மரம் இருக்குது, எல்லாம் அங்க இருக்குது. எலியா தாத்தாக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் எங்க இருந்து குடிப்பாரு? கேரீத் ஆற்றங்கள்ல இருந்து லபக் 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 லபக்னு தண்ணிய குடிப்பாரு. தேவையான அளவுக்கு தண்ணிய குடிப்பாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு மட்டும் கிடையாது. அங்க என்ன கிடையாது? வீடு கிடையாது. முக்கியமா ஒண்ணு கிடையாது, சாப்பாடு. சாப்பாடு இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? கிடையாது. எலியா தாத்தாக்கு நல்லாவே தெரியும், நமக்கு யாரு சாப்பாடு கொடுக்க போறது? ஏசப்பா நமக்கு சாப்பாடு கொடுக்க போறாருன்னு சொல்லி கர்த்தர் எங்க இருக்க சொன்னாரோ அங்க போய் அவரு தங்கினாரு. எங்க தங்கினாரு? கேரீத் ஆற்றங்கள்ல தங்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. மேல இருந்து அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு காக்கா என்ன பண்ணுதுன்னா, ஒரு பிரெட்டும் ஒரு சிக்கன் பீஸும் தூக்கிட்டு வருது. உலகத்திலேயே ஒரு காக்கா ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்துச்சுன்னா அது யாருக்கு? எலியா தாத்தாக்கு. எலியா தாத்தாக்கு ஒரு வேளை மட்டும் கொடுக்கல சாப்பாடு, காலையிலயும் கொடுத்துச்சு, சாயங்காலமும் கொடுத்துச்சு. ஒரே ஒரு காக்கா ஒரு பீஸ் கொண்டு வந்து கொடுத்தா பத்துமா? பத்தாது. உனக்கு பத்தும், அவருக்கு பத்துமா? நீ சின்ன பிள்ளை, உனக்கு பத்தும், அவருக்கு பத்துமா? பத்தாது. அதனால நிறைய காகங்கள்
அவருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு போச்சான். எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? நீ கூட யோசிக்கலாம்ல, ஒருவேளை நான் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லையே, எனக்கு கவலையா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னுடைய தேவைகள் எல்லாம் யார் சந்திக்க போகிறா, எனக்கு யாரு புது ட்ரெஸ் வாங்கி தர போறா அப்படின்னு ஏதாவது நீ கவலைப்படுறியா? உனக்கு யாரோட உன்னுடைய தேவைகளை சந்திப்பா தெரியுமா? யார் சந்திப்பா? ஏசப்பா சந்திப்பாரு. ஆனா நீ என்ன பண்ணணும்? எலியா என்ன பண்ணாரு? எலியா என்ன பண்ணாரு? ஜெபித்தாரு. முக்கியமா ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவர் பாகால வணங்கவே இல்லை. யார வணங்கினாரு? ஏசப்பாவை மட்டும்தான் வணங்கினாரு. ஆகவே நமக்கு நல்லா தெரியும் ஏசப்பா நமக்கு என்னென்ன கொடுக்கிறாரு. இந்த போட்டோல பாக்குறீங்களா? என்னென்ன தர்றாரு? சாப்பாடு, வேற தண்ணி, வேற ட்ரெஸ், அப்புறம் வீடு. இது எல்லாத்தையும் யார் தர்றது நமக்கு? ஏசப்பா. இதுக்கு மேல நமக்கு ஏதாவது வேணுமா? எதுவுமே வேணாம். நம்ம பாக்குற சூரிய வெளிச்சம், நம்ம பாக்குற மழை, தண்ணி, ஆறு எல்லாத்தையும் யாரு உண்டாக்குனது? ஏசப்பா உண்டாக்குனாரு. மத்தேயுல ஒரு வசனம் வாசிக்கிறோம், உங்கள் உடைக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். உங்கள் சாப்பாடுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீருங்க. ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிச்சோம்? பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எலியாவை எப்படி ஒரு காகம் போஷிச்சதோ அதே போல உன்னையும் என்னையும் யார் போஷிப்பா? ஏசப்பா போஷிப்பார். யாரெல்லாம் இதை நம்புறீங்க? எல்லாம் கையில உயர்த்தலாமா? யாரெல்லாம் என்னை ஏசப்பா போஷிப்பாரு, என்னுடைய தேவைகளை சந்திப்பாரு அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். ஏசப்பா எனக்கு நல்ல எல்லாத்தையும் சந்திப்பாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்னா, முழங்கால் பட்டிக்கலாமா? எல்லாரும் முட்டி போட்டுக்கலாமா? எல்லாரும் முட்டி போட்டு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் முட்டி போட்டு, கண்களை மூடி, கையை கட்டி, கண்களை மூடி அந்த வசனம் சொல்லி கொடுத்தத நீங்க ஞாபகப்படுத்த போறீங்க. கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடி. யாரும் கண்களை மூடல, எல்லாம் கண்ணை திறந்துருக்கீங்க. கண்களை மூடி, கண்களை மூடி, எல்லாம் கையை கட்டு, எல்லாம் கையை கூப்பி, கண்களை மூடி நம்ம சொல்லி கொடுத்த வசனத்தை யோசனையா மனசுல கொண்டு வர போறீங்க. எல்லாம் கண்களை மூட்டிங்களா? சங்கீதம் 33:19 பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நான் சொல்லி கொடுக்குற ஜெபத்தை சொல்ல போறீங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த 2 நாள் VBSக்காக உமக்கு நன்றி. நாங்க இந்த கதையில கேட்டது போல எங்களுக்கு நல்ல உணவை தருகிறீர், எங்களுக்கு நல்ல தண்ணீரை தருகிறீர், எங்களுக்கு நல்ல இருக்க இடத்தை தருகிறீர், எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் தருகிறீர். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரும். யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த வசனத்தை எந்திரிச்சு சொல்ல முடியுமா? பார்க்காம ட்ரை பண்றீங்களா? ஒருத்தர் சொன்னவங்க வேணா, சொல்லாதவங்க யாராவது ஒருத்தங்க, பெரியவங்களா இருந்தாலும் ஓகே தான். ட்ரை பண்றீங்களா? யார் ட்ரை பண்றது? ஈஸி தான் வசனம். ட்ரை பண்றியா? ட்ரை பண்ண, நான் ஹெல்ப் பண்றேன். யார் ட்ரை பண்றா? ட்ரை பண்ணு. நீங்க சொல்லிட்டீங்களே, வேற யாரு? பாரதி ட்ரை பண்ணிட்டோம். சொல்லு. வெரி குட். முப்பத்தி 19. ஓகே, வெரி குட். நம்ம மத்தியில இப்ப சார் இருக்காங்க. அவங்க வந்து முதல்ல எத்தனை கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன்? 5 கொஸ்டின் கேட்பான்னு சொன்னேன். இப்போ கொஸ்டின் கேட்க போறாங்க. கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ். 5 கொஸ்டின் சொல்றவங்களுக்கு